ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிஷின் லேர்னிங்னா என்ன, அதோட இன்டீட்டெயில் கான்செப்டை ஒரு பார்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு வீடியோவாக பார்ப்போம். ஸோ அதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளில் போட்டுருங்க. ஸோ மிஷின் லேர்னிங்ன்றது நவ டேஸில் வந்து ஒரு பூமாக இருக்குது, அதாவது ஒரு ட்ரெண்டில் இருக்குது. ஏன்னா இந்த ஏஐ ஒரு டெவலப்மெண்ட்னால இந்த மிஷின் லேர்னிங்ன்றது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹியூமனோட வேலையை சீக்கிரமாக பண்ணுறதுனால ஒரு ஹியூமனையே வந்து ஃபயர் பண்ணி ஒரு கம்பெனி இதெல்லாம் அனுப்புகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு இந்த காலகட்டத்தில். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம மிஷின் லேர்னிங் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு ஏஐ ரிலேட்டடான ஒர்க்ஸை பண்ணலாம். ஸோ நான் 5 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் ஐஎம்ஏ ஒரு டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ எப்படி வந்து நான் கற்றுக்கிட்டேன், என்னென்ன வேலை நான் கற்றுக்கிட்டேன், எப்படிலாம் ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ மிஷின் லேர்னிங்கிறது சிம்பிளாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்பில் இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா T20 மேட்ச் ஹைலைட்ஸ் நம்ம சர்ச் பண்ணும்போது அந்த வீடியோ வந்துடும். அது கீழே வேறு என்னென்னலாம் இந்தியா கூட விளையாடின டீம்ஸ், ஆப்போனன்ட் டீம்ஸ் கூட மேட்ச் விளையாடிச்சோ அதுவும் காட்டும். அதாவது ரெக்கமெண்டட் வீடியோஸும் வரும். அது எப்படின்னா, மிஷினுக்கு வந்து ஆல்ரெடி அல்காரிதம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை பற்றி சர்ச் பண்ணுறோம்னா, கிரிக்கெட் ரிலேட்டடான கண்டென்ட் பார்க்குறோம்னா, கிரிக்கெட் ரிலேட்டடானதை மட்டும் சஜஸ்ட் பண்ணணும் நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு நாளைக்கு மறுபடியும் யூடியூப் ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிரிக்கெட் மேட்ச் தான் காட்டும், ஹைலைட்ஸ்னு காட்டும். எப்படின்னா அந்த மிஷின் வந்து லேர்ன் பண்ணிக்கும். ஸோ இவங்க வந்து இது ரிலேட்டடாக தான் கண்டென்ட் தேடுறாங்க, நம்ம இதை தான் சஜஸ்ட் பண்ணணும், இவங்க மோர் லைக் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து மிஷின் லேர்னிங். அனதர் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ கூகுளில் போயிட்டு இன்டர்வியூ பிஆர்இ, தட் இஸ் அ ப்ரிப்பரேஷன் அப்படின்னு வந்து போட்டிங்கனாலே இந்த மாதிரி சம் சென்டென்ஸ் வரும். என்னென்னலாம் ஆல்ரெடி மிஷின் லேர்னிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அல்காரிதம் காட்டும். ஆர் பீப்புளெலாம் என்னென்ன வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி, அந்த மாதிரின்றது காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி மிஷின் வந்து லேர்ன் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் எக்ஸாம்பிள். ஒரு குழந்தை புதுசாக இன்னைக்கு குழந்தைன்னு ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு கவு வந்து ஃபஸ்ட்டு அந்த குழந்தை காட்டும். ஒரு புதுசாக பிறந்த குழந்தைக்கு கவு வந்து காட்டும்போது அந்த குழந்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், இது வந்து கவுன்ட்டு. ஓகேங்களா? அதே கவ்வை வேறு கலரில் காட்டும். அப்போ அந்த குழந்தை என்ன சொல்லும்? கவுன்னு தான் சொல்லும். ஏன்னா அந்த ஷேப்பு, அந்த ஒரு விசுவலைசேஷன் அந்த குழந்தைக்கு வந்து அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆயிடுச்சுன்னா அது நீங்கள் என்ன கலரில் காமிச்சாலும் சரி கவு அதான் சொல்லும். இதுவே ஒரு ஆர்ஸ் கொண்டு வந்து காட்டுறீங்க, அப்போ அதுதான் சொல்ல தெரியாதுன்னு சொல்லும். ஏன்னா நம்ம இதுவரை சொல்லி கொடுத்தது இல்லை. இதே கவுன்றது வேறு கலரில் காமிச்சாலும் கவுன்னு சொல்லுது. இப்போ நீங்கள் ஆர்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க, நாளைக்கு கவ்வையும் காமிச்சாலும் கவுன்னு சொல்லணும், ஆர்ஸை காமிச்சாலும் ஆர்ஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா லேர்ன் பண்ணிக்கிச்சு. ஹியூமன் லேர்னிங், தட் இஸ் கால்ட் ஹியூமன் லேர்னிங். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கார் இருக்குன்னு வச்சுங்க. ஒன்று டாய்ஸ் கார், ஒன்று வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற கார். ஸோ அந்த டாய்ஸ் கார் வந்து குழந்தைகிட்ட கொடுத்துட்டு விளையாடும் போது இது வந்து காருன்னு சொன்னீங்கன்னா அது அப்சர்வ் பண்ணிக்கும். ஏன்னா அதே மாடலில் இப்போது அந்த குழந்தை வெளியே போகும்போது ஒரு கார் ட்ராவல் ஆனால் கூட கரெக்டாக அது காருன்னு சொல்லும். எப்படின்னா நம்ம சொல்லி கொடுத்துட்டோம், லேர்ன் பண்ணிக்கிச்சு அந்த குழந்தை. கார் இதுதான் வந்து கார், இதுதான் கவ், இதுதான் ஆர்ஸ். ஸோ இது வந்து ஒரு மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்ன்றது நம்ம வந்து மிஷினுக்கு லேர்ன் பண்ணும், அதாவது அல்காரிதம் ஃபிக்ஸ் பண்ணும். பட் ஹியூமன் லேர்னிங்ன்றது தாம் செல்ஃபாக ஒரு விஷுவலைசேஷனை பார்த்து கண்டுபிடித்து தான் ஹியூமன் லேர்னிங். ஸோ ஒரு டெஃபினிஷன் பார்த்துரும். மிஷின் லேர்னிங்ன்றது a collection of machine learnings methods is intended to improve the computer performance in task that people can execute more effectively than machine. நான் சொன்னது தான், ஒரு குழந்தைய வச்சு சொன்னதும் ஒரு யூடியூப் வச்சு சொன்னதும் தான் இந்த சென்டென்ஸில் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக ஒன்று பார்ப்போம். ஒரு டாஸ்க் வச்சுக்கலாம். மிஷின் லேர்னிங்க்கு ஏன் மிஷின் லேர்னிங் வந்து பூம் ஆகிட்டு இருக்கு, ஏன் ஹியூமன் லேர்னிங், அதாவது வந்து ஹியூமனோட ஒர்க் எல்லாம் மிஷின் செஞ்சதுனால ஹியூமனுக்கு வந்து வேலை இல்லாமல் போகிறதுக்கு காரணன்றது இதுவும் ஒரு ரீசனாக கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெட்டர்ஸை, இந்த நம்பர்ஸில் இருக்க இந்த நம்பர்ஸை இப்போ மல்டிப்ளை பண்ணணும்னா ஹியூமனால் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 to 5 minutes ஆகும், ரைட்? இதே ஒரு மிஷின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே தான் இப்போ இதை டிவைட் பண்ணாலும் ஹியூமனால் டைம் எடுக்கும், மிஷின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பண்ணும். ஏன்னா அது ஆல்ரெடி அல்காரிதம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஹியூமனுக்கு அப்படி பண்ணலை. இது ஆல்ரெடி பண்ணதுனால இதுக்கு தெரியும், ஆன்சர் தெரிஞ்சதுனால டக்குன்னு பண்ணிடுது. ஸோ சேம் சினரி. தட்ஸ் எனஃப். அப்கமிங் வீடியோஸில் பைத்தானில் எப்படி வந்து டேட்டா சயின்ஸை பண்ணலான்றது போடுவோம். இது பார்ட் 1, பார்ட் 2 கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்யூ.